பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு கலர் மாற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இருக்கலாம். வறுத்த பாசிப்பருப்பை குக்கரில் எடுத்துக்கலாம். அது கூடவே 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப் பாசி பருப்புக்கு 3/4 கப் தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி நல்லா கலர் மாறணும். மாறினதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். குக்கருக்கு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் வேக வச்சுக்கலாம். நாலுலேருந்து 5 விசில் வரைக்கும் வைக்கலாம். இல்லை ரொம்ப குழையும் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட விசில் வச்சுக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா கரண்டியால் மசிச்சா மாதிரி கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம்.
இப்போ வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.